வணக்கம் நண்பர்களே. நாம எல்லோருக்கும் பலருக்கு பலவித ஆசைகள் இருக்கும் இல்லையா? அதுல ஒரு சிலருக்கு வாகன தொழில்ல ஈடுபடணும், அந்த தொழில் ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால அந்த தொழில்ல ஈடுபட்டு செய்யணுங்கிற எண்ணம் பலருக்கு இருக்கும். பலர் ஏற்கனவே வாகனம் சார்ந்த தொழிலில் இருப்பாங்க, அதாவது டிரைவரு, கண்டக்டர், மெக்கானிக்கு, டிராவல்ஸு, இந்த மாதிரி வண்டி வாகனங்களை வச்சு ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இனிமேல் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ, வாகனம் சார்ந்த வகையில் ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களோ கவனமாக இருக்கணும். அப்படின்னா இந்த 2026 எந்த ராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும்னு கேட்டால், பொதுவாக கடகராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும். கவனம் அப்படின்னா என்ன? பொதுவாக வாகன தொழிலில் நல்ல நேரம் இருந்தால் தான் நல்லா அதை வச்சு சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா அடிக்கடி அந்த வாகனங்கள் பழுதாகிக்கிட்டே இருக்கும், ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம நகை நட்டுகளை வச்சு அடமான வச்சு நம்ம செலவு பண்ணிட்டு இருப்போம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா டீவு கட்ட முடியாது, டீவு கட்டுறதுக்கு கடனை வாங்கி டீவு கட்டிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடும். ஒரு சிலருக்கு வாகனம் சார்ந்த தொழிலில் சரியாக ட்ரிப்பு கிடைக்காது, சரியாக லோடு கிடைக்காது, அல்லது எங்கேயாவது போய் வண்டி வாகனங்கள் இந்த காவல்துறையில் மாட்டிக்கும், அதுக்கு நம்ம ஃபைன் கட்டுற மாதிரி வந்துடும், அல்லது எஃப்சி எடுக்க வேண்டியது வந்துடும், டயர் எடுக்க வேண்டியது வந்துடும். இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்துடும். அப்படி பிரச்சனைகள் வரக்கூடிய ராசிகள் எதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பிரச்சனைகள் வரும்னா அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதில் கவனமாக இருக்கணுங்கிற ராசி, முதல் ராசி கடகம்தான். கடகராசிக்கு அஷ்டமச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. 2026 மார்ச் மாதம் வரைக்கும் வாகன போக்குவரத்துலையும் சரி, வாகனம் சார்ந்த தொழிலில் இருக்கவங்களும் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அடுத்து கன்னிராசிக்காரவங்களுக்கு 2026 மார்ச் மாதம் வரைக்கும் வாகனத்தினால தொந்தரவு இருக்கும், வாகனத்தினால நிறைய செலவு இருக்கும், கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க. துளாராசிக்காரவங்களுக்கு 2026 மார்ச் மாசத்துல இருந்து அங்கிட்டு 2.5 வருஷத்துக்கு வாகனம் சார்ந்த வகையில் தொந்தரவு இருக்கும், எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிகளுக்குமே 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. மேசத்துக்கும் 7.5 சனி வரப்போகுது. அப்ப இந்த கிட்டத்தட்ட இந்த 4 ராசிகளுமே தற்போது வாகன தொழிலில் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஏன்னா 7.5 சனி காலத்தில் 7.5 சனி நடக்கிற போது ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் சார்ந்த தொழில்கள் கரெக்டாக வர்றதில்லை. அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த தொழில்கள் நிறைய கஷ்ட நஷ்டம், கடன்கள் உருவாயிருது. அதனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க.